கழிச்சு. இப்போ அவன் சாக்லேட் பாயா இருக்கணும். ப்ளே பாயா இருக்கணும். क्वेश्चंस கேளுங்க. அது மாதிரி மேம் இப்போ வந்து உங்களுக்கு ஒழுங்கானது கிடைக்கும். வேணாங்க. முதல்ல க்ரூக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப அந்நியமா எல்லாருமே ரொம்ப பழகின முகங்களா இருக்கும் பொழுது பார்க்கறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. ஹரிபாஸ்கர், லாஸ்லியா, ரயான், இன்னொரு இந்த மற்ற எல்லாருமே நம்ம கூட பழகின ஆட்களை வந்து திரையில பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்தது. தே ஹவ் டன் அ வெரி ஃபென்டபிளஸ் ஜாப் தான் சொல்லணும். ஒவ்வொருத்தருமே ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த ஃபுல் மூவி வந்து ஒரு வைபா எடுத்துட்டு போனது வந்து நல்லா இருந்தது. ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒன் ஆஃப் த என்ன சொல்றது ஒரு நைஸ் ஃபிளிக் ஆஃப் ரோம்காம் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ மொத்த க்ரூக்கும் வாழ்த்துகள். நீங்களும் தியேட்டர்ல போயிட்டு இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மஞ்சரியோட ரிவ்யூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு அந்த மாதிரி பேச தெரியல, எங்களை மன்னிச்சுக்கோங்க. நீ சொல்லு மச்சான். மறக்காம படம் போய் பாருங்க எல்லாரும். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங், டோன்ட் மிஸ் இட். அவ்வளவுதானா? வேற ஏதாவது சொல்லு. ஏதாவது கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். ஏதாவது இருக்கா? கொஸ்டின் ஏதாவது இருக்கா? இல்லைங்க, அவ்வளவுதான். லிவிங்ல இருக்கிறதா? லிவிங்ல இருக்கிறவங்க இருக்கலாம், அது தப்பு இல்லையே. முன்னாடி வா. அவர் வந்து கேட்டாரு லிவிங்ல இருக்கலாமா, அது கலாச்சாரத்தை என்ன நினைக்கிறீங்கன்னு. லிவிங்ல இருக்கிறவங்க இருக்கலாம், ஆனா அம்மா அப்பா பர்மிஷனோட இருங்க, அது தப்பு இல்லை. ரெண்டு இண்டிவிஜுவலுக்கு கன்சென்ட்டா எது இருந்தாலும் அது தப்பு இல்லை. அதனால அது அந்த இண்டிவிஜுவல் பொறுத்து. ஆனா இதுல படத்துல லிவ்ன்ன்றது ஒரு சின்ன இடத்துல தான் வரும். அதை தாண்டி இதுல நிறைய என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்கும். சோ நீங்க என்டர்டெய்னிங்கா ஒரு 3 hours இருக்கலாம் இந்த படத்துல. லவ் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். ஆனா அட்வைஸா நிறைய எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எப்படி லவ் பண்ணுமோ அப்படி லவ் பண்ணுங்க. இந்த படம் வந்து நீங்க பார்த்து ரசிக்கும் போது நல்லா இருக்கும். அவ சொன்னதை தூக்கிடுங்க. எனக்கு தெரியுது. பாய் பெஸ்டிக்கும் லவ்வருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னு இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஆமாமா, நான் பாய் பெஸ்டிக்கு லவ்வருக்கும் ஒரே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. பார்த்து சொல்றியா? எடிட்டிங்லாம் இருக்காது, அப்படியே போட்டுருவாங்க. சரியா? பாய் பெஸ்டிக்கும் லவ்வருக்கும் ஒரே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. லவ் வந்து ஒருத்தவங்க மேலதான் வரும். ஸோ அது வந்து உணர்ந்து ஒரு ஃபீலிங்கா உருவாகிறதுனால அது வந்து பாய் ஃப்ரெண்ட் மேல வருது. ஸோ இந்த படத்துல வந்து அது வந்து இதுல வந்து பெஸ்டி மேலேயும் லவ் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால பார்த்து லவ் பண்ணுங்க. இல்ல, அவ சொல்றது எதுவுமே அந்த படத்துல இல்லைங்க. படத்துல நல்லா இருக்கு. தயவு செஞ்சு வந்து அந்த படத்தை பாத்துருங்க ப்ளீஸ். ஆனா தேங்க்ஸ், நான் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா. வாய்ஸ் தல நல்லா இருக்கு. தல வாய்ஸ் பாட்டு பாடி காமிக்கிறீங்களா நீங்க? தேங்க்யூ ஸோ மச். ரெண்டு பேர் ஹாய், எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படம் பார்க்க நாங்கள் எல்லாரும் பிபி டீம் வந்திருந்தோம். படம் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி. நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஹரிபாஸ்கர் அவரோட யூடியூப் வீடியோஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு அது அவர் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்லாமல் அவரோட ஆக்டிங் வந்து அந்த கேரக்டராக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்லியாக ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. ஸோ ஓவராலாக எனக்கு படம் வந்து பிடிச்சிருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். ஸோ எல்லாரும் வந்து பாருங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. எல்லா ஃபேமிலியும் வந்து பார்க்கலாம், வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டான மூவி, நல்லா இருக்கு. ரயன் சூப்பரா நடிச்சிருக்கான். பிபில பார்த்த ரயான் இல்லாம புதுசான ஒரு ரயானை வந்து நீங்க இந்த படத்துல பார்க்கல. ஆக்சுவலா ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. ரயான் சூப்பரா நடிச்சிருந்தா. அந்த செங்கலா டாஸ்க்ல சண்டைக்கு போவோம்ல, அந்த மாதிரி ஒரு ரயானை நான் இங்க பார்த்தேன். ஆல் தி பெஸ்ட் ரயானுக்கும். இல்லை, எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த படத்தில் ஒன்று எல்லாருக்கும் ஒரு செமையான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தது. ஹீரோ, ஹீரோயின், அவர் வந்து அண்ட் அனதர் பெஸ்டி, அவர் வந்து எல்லாருக்குமே வந்து செமையான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தது. அண்ட் ரயானோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க தான் நாங்கள் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். அதில் வந்து ரயானோடைய அந்த ரொமான்டிக் சைடு, அதுக்கப்புறம் கோவப்படுற சைடு, ஒரு ஃப்ரெண்ட்லி சைடுன்னு எல்லாமே இருந்தது.
ஸோ வி ஹோப் ரயான் வில் கோ பிளேசஸ். அண்ட் இந்த படத்தை வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் வந்து தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். ஏன்னா ஒரு யங் லவ்வோடைய ஒரு ஃபீல் ஒன்று நிறையா இருக்குது. அந்த எங்கேஜ் கூட நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அதுவும் இருக்குது. ஸோ தியேட்டரில் வந்து பாருங்கள். ரொமான்டிக் எனக்கு வந்து 100 out of 100 நான் மட்டும் இல்லை, ரயானை வந்து பிக் பாஸ்ல பார்த்தவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இட் இஸ் ஆல்வேஸ் ரொமான்டிக் சாக்லேட் பாய் ரயான் இஸ். அனைவருக்கும் வணக்கம். நீ அப்படி பேசுவேன்னு எதிர்பார்க்கல. அனைவருக்கும் வணக்கம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து இந்த 2K கிட்ஸ்க்கும் 90s கிட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிறவங்க இருக்காங்களே, என்ன மாதிரி இந்த 98, 99 எங்களுக்கு தான் இந்த படம் ரொம்ப வந்து கனெக்ட் ஆகக்கூடிய படம் இது. ஏன்னா அப்படியே அந்த கேரக்டர் லாஸ்ட்லியா அவங்க பண்ண கேரக்டர் ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் இருந்துச்சு. அவங்க சிஸ்டர் ரோல் எல்லாருக்குமே வந்து நல்ல ரோல் தான். ஸோ ரயான் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆஸ் யூஷுவல் கியூட்டி, எப்போவுமே க்யூட்டாக தான் இருந்திருக்காரு. ஸோ இந்த படத்தை வந்து தைரியமாக போரே அடிக்கல. தைரியமாக இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். தைரியமாக இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் குட் ஈவினிங். நாஷி மாமா அப்படியா? ஓகேடா ஃப்ரண்ட்ல வரவா? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஜெஃப்ரி. அன்ஷிதா. நான் விஷால். சரி, என்ன சொல்லணும்? கேளுங்க. ஏய் இரு, நான் பேசிட்டு இருக்கேன். அவங்க பேசுங்க. பேசு. மூவி பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம ஃபேமிலியில ஒருத்தரோட மூவி வந்து பார்த்ததுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரயானோட மூவி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. உள்ள பார்த்த ரயான் படத்துல வேற மாதிரி இருக்கான். இன்னும் அடுத்த படத்துல இன்னும் பயங்கரமா இருப்பான்னு நான் எதிர்பார்க்குறேன். ட்ரெய்லர் வந்து நாங்கள் உள்ளே பார்த்தோம். வீட்டுக்குள்ளே ஒரு க்யூரியஸாக இருந்துச்சு. பார்த்த உடனே நல்லா இருக்கும், தியேட்டரில் போய் பார்க்கணும். தியேட்டரில் வந்து பார்த்தாச்சு. we are all happy. ஹவுஸ் கீப்பிங் டீமுக்கு வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டேண்ணா மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் டீமுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அதில் வந்து எங்களோட நண்பர் ரயானும் அதில் நடிச்சிருக்காரு. ஸோ எங்கள் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 ஹாப்பி நாங்கள். அண்ட் மொத்த கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே ஒரு யூத்தான ஒரு ப்ராடக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு யூத்ஸுக்கு வந்து நிறைய நம்ம எஃபோர்ட் பண்ணி கரெக்டாக பண்ணோன்னா படம் வந்து ரீச் ஆகும், மக்கள்கிட்ட போய் சேர்த்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. அண்ட் எங்களோட குட்டிக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அது ரயான், தேங்க்யூ. தேங்க்யூ. ஐயோ. ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் டீம். தேங்க்யூ ப்ரோ. எல்லாருக்கும் தேங்க்யூ. என்கிட்ட கேட்குதோ அண்ணா? தேங்க்யூ. ஓ, என்ன தனியா பேசணுமா? என்ன பேசணும்? ரயான் சூப்பரா பண்ணியிருக்கா. என்ன கொஞ்சம் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ரயானுக்கு வேணும்னு எனக்கு தோணிடுச்சு. ஏன்னா ரயான் சூப்பரா பண்ணியிருக்கா. நல்லா இருந்துச்சு, மூவி நல்லா இருந்துச்சு, மொத்தமா நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. ஐயோ, எனக்கு என்ன தெரியுமா, இவனை பார்க்கும்போது ஐயோ இது நம்ம ரயானா, வீட்டுக்குள்ள பார்த்தா வேற ரயான், இது வேற. இவன் கியூட்டா வந்து ஃபிளர்ட் எல்லாம் பண்ணும்போது எனக்கு நம்ம ரயானா அப்படின்னு இருந்துச்சு. ஓகே, ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. ஓகேவா? முடிஞ்சிச்சா? பாய். சரி பார்த்துக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பேர் சிவகுமார். இங்கே தம்பி ரயானோட படத்துக்கு மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்ன்ற படத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு தெலுங்கு படம் மாதிரி இருந்தது. பட் தமிழில் இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு நல்லா இருந்தது. ஒரு நல்ல மாரல் இருந்தது. அம்மானால தான் ஒரு லவ்வை வந்துட்டு பிரிக்கவும் முடியும்னு நினச்சா அதே அம்மானால ஒரு லவ் சேரவும் முடியுன்றதை வந்துட்டு நல்ல ஒரு மாரலாக காமிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரயானுக்கு ஆல் தி பெஸ்ட். ரயானோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பையன். அவனுக்கு இந்த மாதிரி பிக் பாஸ் முடிஞ்சு வெளியே வந்தோடனே அந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆல் தி பெஸ்ட் ரயான் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டீம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் மூவி பார்த்தேன். ரொம்ப என்டர்டைனிங்காக இருந்தது. படத்தில் வந்து காஸ்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹரிபாஸ்கர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட்லியை பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ராயன் வந்து ஒரு லக்கி நான் சொல்வேன். பிகாஸ் ஒரு பெரிய ஒரு பிக் பாஸ் ஷோலேருந்து வெளியே வந்த உடனே அந்த படத்தோட ப்ரொமோஷன், ஆடியோ லான்ச், அதுக்கப்புறம் இப்போ படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஐ திங்க் இதுக்கு ஒரு லக் வேணும். அது கண்டிப்பாக அவருக்கு இருக்குது. நிச்சயமாக இதுக்கப்புறம் அவரை இன்னும் நிறைய படத்தில் பார்க்க முடியும் நான் நம்புகிறேன். படமும் ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் ஹவுஸ் கீப்பிங் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப நாளாச்சு ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம் வந்து
இட் சீம்ஸ் டு பி a very entertaining and engaging film and லாஸ்ட்லியா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட்லியாகவும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹீரோ கேரக்டர்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹரியா இருக்கட்டும் அண்ட் ராயானா இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட்